இது வந்து அடை தோசைக்காக ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, கொள்ளு இதெல்லாம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து போட்டு ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சாச்சு. ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போது அடை மாவை அரைச்சிக்கலாம். காரத்துக்காக ஒரு 8 காஞ்ச மிளகா ஊற வச்சுருந்தேன். அது வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு இதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இப்போ மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து இதில் அரைச்ச மாவில் கலந்துக்கோங்க. மாவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருப்பேன் பச்சை பயிறு தோசை. அது வந்து புளிக்க வைக்க வேண்டாம், அப்படியே ஊற்றலான்ட்டு. அதே மாதிரி தான் இந்த அடை மாவு தோசையும் புளிக்க வைக்க வேண்டாம், அப்படியே ஊற்றிட்டு சாப்பிட்லாம். இது வந்து தோசை ஊற்றிட்டு கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.